அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்லுவார்கள். மனிதர்களில் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்களுடைய பலவீனங்களை சுமந்தவர்களாக பெரும் தவறுகளை இழைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ளலாம். இஸ்ராயலுடைய வரலாற்றிலே 3 முக்கியமான அரசர்களுடைய மன்னர்களுடைய சாதனைகளும் அவர்களுடைய தேர்வும் அவர்கள் எப்படி மக்களை வழிநடத்தினார்கள் என்றெல்லாம் படிக்கின்றோம். இன்றைய நாளிலே தாவீது மன்னன், அவருடைய பாவம் என்ன, அவர் செய்த குற்றம் என்ன, ஏன் எதற்காக அந்த குற்றத்தை செய்தார், அதனால் கிடைத்த பாடம் என்ன என்றெல்லாம் பலவாறு நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றோம். தாவீது மன்னர், அவர் ஒரு இளமை பருவத்திலே கடவுள் அவரை தெரிவு செய்கின்றார். அவர் ஒரு இடையராக இருந்தார், ஷெப்பர்ட் பாய் என்று சொல்லுவார்கள். அவரை கடவுள் பெரிய அரசனாக்கினார். அவர் ஒரு போர் வீரன், அவர் இசை ஞானி, சங்கீதங்கள் அதாவது திருப்பாடல்கள் பலவற்றுக்கு சொந்தக்காரர். கடவுள் அவரை ஆழமாக அன்பு செய்தார். ஈசாயின் மகனாகிய தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவராக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவர் நிறைவு செய்வார் என்று கடவுள் கூறினார். இந்த தாவீதினுடைய வம்சத்தில் தான் மீட்பர் பிறப்பார் என்று கடவுள் சொல்லியிருந்தார். இயேசு அந்த தாவீதின் குலத்தில் தான் பிறந்தார். தாவீதின் குலத்திலே வந்த சூசை அவருடைய தகப்பனாக இருந்தார். இப்படி மனிதன் அவருடைய ஆட்சியின் காலத்திலே பெரும் வெற்றிகளை மேற்கொண்டார். பெரும் செல்வந்தராக இருந்தார். ஏராளமான சொத்துக்களுக்கு சொந்தமாக இருந்தார். அந்த காலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல பல பெண்களை கூட திருமணம் செய்து எல்லா விதமான செல்வங்களால் அவர் நிறைவு செய்யப்பட்டவராக இருந்தார். ஆனால் அதே வேளையில் தாவீது ஒரு பெரும் பாவத்தை செய்தார். இறைவனை அன்பு செய்ய பணிக்கப்பட்ட இவர், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறைவன், இவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், கடவுளால் நியமிக்கப்பட்டவர். இறைவாக்கினர்கள் இவருடைய நன்மைத்தனங்களை கண்டார்கள். ஆனால் அவர் பெரும் பாவத்தை செய்தார். எப்படி இந்த பெரும் பாவம் தொடங்கியது என்று சொன்னால், அந்த காலத்திலே யுத்தத்திற்கு செல்லுகின்ற பொழுது வீரர்களோடு அரசரும் செல்லுவார்கள். ஆனால் இந்த தாவீது மன்னன் அன்று அந்த யுத்த களத்திற்கு செல்லவில்லை. அவன் ஜெருசலேமிலேயே தங்கி ஓய்வெடுத்து இளைப்பாரி மதிய உணவின் பின்பு சாதாரணமாக எல்லோரும் சற்று நேரம் இளைப்பாறுகின்ற இந்த சியஸ்டா என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஓய்வு எடுத்த பின்பு அவர் மாளிகையிலே அவர் நடந்து உலாவி திரிகின்ற பொழுது, அந்த அரண்மனை கூரையிலே நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு அழகான பெண் அவள் குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவளுடைய பெயர் பெத்ஷேபா என்று சொல்லப்படுகின்றது. அந்த பெண் யார் என்று விசாரிக்கின்றார். தாவீதின் விசுவாசமான வீரர்களில் ஒருவரான உரியாவின் மனைவி என்று கேள்விப்படுகின்றார். உரியா ஒரு பிரமாணிக்கமான போர் வீரன். தன் நாட்டிற்காகவும் அரசனுக்காகவும் இனத்திற்காகவும் களத்தில் இருந்து
வீரத்தோடு போர் புரிகின்ற ஒரு நல்ல மனிதன், தூய்மையான மனிதன். அந்த பெண்ணை பார்க்கின்ற தாவீது தன் முகத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவருடைய பார்வை ஒரு காமமாக, ஆசையாக மாறியது. ஆசை செயலில் மாறியது. அவர் பெத்ஷேபாவை அழைத்து அவரோடு உறவு கொண்டார், விபச்சாரம் செய்தார். சில காலத்திற்கு பின்பு பெத்ஷேபா தாவீதிடம் ஒரு செய்தி சொல்லி அனுப்புகின்றார், நான் கர்ப்பமாக இருக்கின்றேன். இது தாவீதினுடைய அதிகாரத்திற்கும் அவருடைய செல்வாக்குக்கும் அவருடைய அந்த பதவிக்கும் அவருடைய நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கப்பட போகின்றது என்று உணர்ந்தவர் அவர் ஒரு திருடனாக மாறுகின்றார். தன்னுடைய திட்டங்களை சூழ்ச்சியாக அவர் வடிக்க தொடங்குகின்றார். அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் அதை மறைக்க முயலுகின்றார். அவர் உரியாவை யுத்தத்திலே இருந்து அழைத்து வந்து அவன் வீட்டிற்கு சென்று மனைவியுடன் மகிழ்ந்திருக்க தன்னுடைய குற்றத்தை அவன் மீது சுமத்த அவர் பல திட்டங்களை போடுகின்றார். தன்னுடைய அரண்மனைக்கு அவரை அழைத்து அவருக்கு பரிசில்கள் வழங்கி அவரை பாராட்டி அனுப்புகின்ற பொழுது அவன் தன்னுடைய வீட்டிற்கு செல்லவில்லை. காரணம் என்னவென்றால், நான் களத்திலே போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது இங்கு இந்த அரசன் என்னை அழைத்திருக்கின்றார். எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கின்ற அவருடைய தியாகத்தின் மத்தியிலே நான் எப்படி என்னுடைய வீட்டிற்கு சென்று என்னுடைய மனைவியோடு மகிழ்ந்திருக்க முடியும் என்று அவன் அந்த மாளிகையினுடைய வாசலிலேயே படுத்திருக்கிறான். அடுத்த நாள் அவரை அழைத்து இந்த தாவீது அந்த அரசன் அவரோடு உணவருந்தி அவருக்கு மது போதையை கொடுத்து அவரை மேலும் பாராட்டி பரிசுகள் வழங்கி அனுப்பி வைக்க அவன் செல்லவில்லை. இது இரண்டாவது பாவம். அதன் பின்பு அவன் செல்லவில்லை என்பதனாலே அவனை போர்க்களத்திற்கு மீண்டும் அனுப்புகின்றார். எங்கு முன்னிலையிலே இருக்கின்ற போராளிகள் இறப்பார்கள். அதனாலே அவன் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இந்த தாவீது அவரை அனுப்பி அவன் கொல்லப்படுகின்றான். இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்து அதை மறைக்க முயலுகின்றவர் இப்படி அந்த குற்றமற்ற களங்கமற்ற மனிதனை அவர் கொல்லுகின்றார். இதனால் தாவீது விபச்சாரம், பொய், ஏமாற்றம், கொலை, சூழ்ச்சி போன்ற பெரிய பாவங்களை அடுக்கடுக்காக செய்கின்றார். ஒரு சிறிய பார்வையில் இருந்து தொடங்கிய பாவம் ஒரு மனிதனின் உயிரை எடுத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு, இவ்வாறு எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இந்த பாவ வழியிலே காலடி எடுத்து வைக்கின்றது என்பது சில வேளைகளிலே ஒரு சிறிய விடயமாக இருக்கலாம், ஒரு சிற்றின்பம், சிறிய ஆசையாக இருக்கலாம். எங்களை பலவீனப்படுத்துகின்ற பெரும் அலகையினுடைய சூழ்ச்சி எங்களுடைய வாழ்வை தாக்கலாம். அது படிப்படியாக உருவெடுத்து அதை கட்டுப்படுத்த முடியாமல் அழிவுக்கு எங்களை இட்டு செல்லலாம். ஆண்டவருடைய பெரிய அன்பிலே இருந்து எங்களை பிரிக்கலாம். எங்களை அந்த உறவிலே இருந்து எங்களை துண்டித்து எங்களை அழிவின் பாதைக்கு, சாவின் பாதைக்கு, எங்களுடைய வெட்கம் நிறைந்த, அவமானம் கொண்ட, மக்களுடைய நன்மதிப்பை பெற முடியாத அளவிற்கு அருவருப்பான வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வழி சமைத்து கொடுக்கலாம். ஆனால் இந்த இறைவனை இவ்வளவு தூரம் அன்பு செய்த இந்த தாவீது எப்படி இந்த பெரும் பாவங்களை அடுக்கடுக்காக செய்து பெரும் குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டார்? ஏனென்றால் அவர்
ஆவிக்குரிய வாழ்வை அலட்சியம் செய்தார். கடவுளுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு இனத்தினுடைய தலைவர், கடவுளுடைய நிறைவான ஆசீர்களை பெற்ற தலைவர், கடவுளால் வழிநடத்தப்படுகின்ற இந்த தலைவர், அவர் எப்படி தன்னுடைய ஆட்சியை நடாத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாழ்வில் இறைவனுடைய அருளை தட்டி கழித்து விட்டார். தாவீது தன்னுடைய கடமையை செய்யாமல் விட்டு யுத்தத்திற்கு செல்லாமல் அவர் கடவுளிடம் இருந்து அவர் கொடுத்த பொறுப்பை தட்டி கழித்தார். அவர் இவ்வாறு சுயநலவாதியாக தன்னுடைய லாபத்தை, தன்னுடைய சுகபோகங்களை, தன்னுடைய சோம்பல்தனத்தை, அசட்டைத்தனத்தை அவர் அதற்கு அடிமையாகிவிட்டார். இரண்டாவதாக அவர் செய்த ஒரு குற்றத்தை மறைப்பதற்காக அவர் அதை மறைக்க முயற்சி செய்தார். அவர் எத்தனையோ விதமாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றாலும் இன்னும் ஒருவருடைய பெண்ணை, மனைவியை கவர்ந்தது பெரும் குற்றம். அதுவும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்து இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மையோடு அவர் நடந்து கொண்டது பெரும், அது ஒரு கிரிமினல் ஆக்ட் என்றும் சொல்லலாம். மூன்றாவதாக அவர் அந்த பாவத்தை மறைக்க முயற்சி செய்கின்றார். அதனாலே தம்முடைய கடவுள் சொல்லுகின்றார், இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அல்லது இவர் கடவுளுடைய அன்பிலே இருந்து பிரிந்து சென்றதினாலே அழிவுக்குரிய பாதையிலே விரைந்து சென்று கொண்டிருக்கின்றார் என்பதனாலே இந்த வேதாகமம் சொல்லுகின்றது, தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை பலம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகின்றவன் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவான் என்று நீதிமொழிகள் நூல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலே, பாவத்தை மறைப்பது அதை மேலும் பெருக்குகின்றது என்று. ஒரு பாவத்தை மறைக்க, ஒரு பொய்யை சொல்ல, ஒரு பொய்யை மறைப்பதற்கு இன்னும் பல பொய்களை சொல்லுவது போல, இந்த ஒரு பாவத்தை மறைப்பதற்கு இன்னும் பல பாவங்களை செய்வதுதான் மனித இயல்பு ஆகும். கடவுள் தாவீதை கண்டித்தார். கடவுள் தாவீதின் பாவத்தை மறைக்கவில்லை. மறைமுகமாக செய்த பாவத்தை கடவுள் பகிரங்கப்படுத்துகின்றார். அதனால் ஒரு இறைவாக்கினர் நாத்தானை அனுப்புகின்றார். ஒரு அரசனுக்கு முரணாக, அவருடைய கருத்துக்கு விருப்பத்திற்கு முரணாக ஒருவர் செயல்படுகின்ற பொழுது அந்த அரசன் அவரை தண்டிப்பார். அவ்வளவு அதிகாரம் அவருக்கு இருந்தது. ஆனால் நாத்தான் என்கின்ற இறைவாக்கினர் அவரிடம் அனுப்பப்படுகின்றார். ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுகின்றார். ஒரு ஊரிலே 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் பணக்காரர், ஏராளமான ஆடுகள், நிலப்புலங்களை சொந்தமாக்கி கொண்டவர். மற்றவர் ஒரு ஏழையன். அவர் ஒரே ஒரு ஆட்டை காசுக்கு வாங்கி தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்த்து அதை வளர்த்து வந்தார். அவருடைய மடியிலே படுத்துறங்கும் என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிக்கும் இந்த ஏழையருக்கும் நெருக்கமான தொடர்பு, உறவு, அன்பு இருந்தது, பாசம் இருந்தது என்று சுட்டி காட்டி, ஒரு நாள் இந்த பணக்காரன் என்ன செய்கின்றான், தன்னிடம் வருகின்ற ஒரு விருந்தாளிக்கு இந்த ஆட்டை பலியாக்கி அதை உண்ண கொடுக்கின்றான், விருந்து செய்கின்றான். உடனடியாக தாவீது கோபம் கொண்டு இப்படிப்பட்டவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அது நீதான் என்று சொல்லி இந்த இறைவாக்கினர் அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு, அதனுடைய கனாகனத்தை ஒப்புக்கொள்வதற்கு அவர் சொல்லுகின்றார். இவ்வாறு அந்த கணத்திலே தாவீது உடைந்தார், மனம் உருகினார். அவர் காரணம் கூறவில்லை, அவர் தன்னை நியாயப்படுத்தவில்லை. அவர் சொன்னது ஒரே வார்த்தை, என் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன். அது அவருடைய திருப்பு முனைக்கு, அவருடைய திருந்திய வாழ்வுக்கு ஒரு வழியாக, வாசலாக இருந்தது. திருப்பாடல் 51 நாங்கள் படிக்கின்றோம், இது தாவீது மன்னனுடைய பாடல் என்று சொல்லி, உண்மையாகவே கடவுள் உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும், என்னை தூய்மையாக உருவாக்கும் என்று சொல்லி பாடுகின்றார். உண்மையான மனம் திரும்புதல் என்பதில்
பாவத்தை ஒப்புக்கொள்ளுதல், உள்ளத்தில் உண்மையாகவே வருந்துதல், பாவத்தை விட்டு திரும்புதல், கடவுளுடைய மன்னிப்பை இறைஞ்சுதல், கெஞ்சுதல், அவருடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்று கெஞ்சுகின்ற பொழுதே இறைவன் ஏராளமான வரங்களை அவருக்கு அளிக்கின்றார். தேவன் கடவுள் உடைந்தும் தாழ்மையுள்ள இதயத்தை நிராகரிப்பதில்லை. ஆகையினாலே கடவுள் தாவீதை மன்னித்தார். ஆனால் அவருடைய பாவத்தினுடைய விளைவுகள் இருந்தன. வலி, சண்டை, பிரிவு, கலக்கம், பின்னடைவு, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு பாவத்தினுடைய விளைவுகளாக இருக்கலாம். ஆனால் கடவுள் பாவியை நிரந்தரமாக முழுமையாக மன்னித்து விடுகின்றார். அதனால இந்த பாவத்தினுடைய விளைவு சில வேளைகளிலே பரந்து விரிந்து எங்களையும் எங்கள் சமூகத்தையும் தாக்கலாம். ஆனால் நம்பிக்கை என்னவென்றால், இறைவனுடைய அருள் இரக்கம் மிக மிக பெரியது ஆகும். நமது மிகப்பெரிய தோல்வியை விட இறைவனுடைய அருள் இரக்கம் அதைவிட பல மடங்கு பெரியதாக இருக்கின்றது. ஆகையினாலே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று மீண்டும் இந்த திருப்பாடல் வழியாக தாவீது கூறியிருக்கின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் வீழலாம், எங்களுடைய வாழ்வில் தவறுகள் இழைக்கலாம், எங்களுடைய வாழ்வில் பெரும் பெரும் துன்பங்களை எம்மீது வரவழைக்கலாம். ஆனால் என்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, என்னுடைய மனச்சாட்சியின் விளக்கை ஏற்றி இறைவாக்கு உரைக்கின்றவர்களாக எங்களை சூழ்ந்து இருக்கின்றவர்கள் எங்கள் குற்றத்தை சுட்டி காட்டுகின்ற பொழுது, கடவுள் என் மீது அன்பு கொண்டுள்ளதால் அந்த குற்றத்தை சுட்டி காட்டி என்னை தூய்மைப்படுத்த விரும்புகின்றார். இவ்வாறு மனம் மாறிய இந்த தாவீது எல்லா அரசர்களிலும் பார்க்க சிறந்த அரசராகவும் அவருடைய பரம்பரை ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும், அதனால் மீட்பர் அவருடைய அந்த தாவீதினுடைய வம்சத்திலே பிறக்க இறைவன் கருணை கூர்ந்தார். இந்த தாவீது மன்னனுடைய பெருமையை பற்றி பறைசாற்றுகின்ற வேதநூல் அவருடைய மனமாற்றத்தையும் பற்றி மிக மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது. யாரும் குற்றம் புரியலாம், ஆனால் இறைவன் மன்னிப்பார், வாழ்வு கொடுப்பார். அழிவுக்குரிய வாழ்வு அல்ல, ஆக்கத்துக்குரிய வாழ்வுக்கு இறைவன் வழி சமைத்து கொடுப்பார். இந்த ஆசிரை உங்கள் அனைவருக்கும் வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.